கான்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது கான்ஸ் என்னென்னா, இது கேமிங் லேப்டாப்னால உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்தில் வந்து போயிடும். நீங்கள் வந்து பேசிக் யூஸ் படம் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் கூட தாங்கும். ஒரு மினிமம் 4 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க, அவ்வளோ வரைக்கும் தாங்கும். ஆனால் இது கேம் ஆடுறன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் கூட தாங்காது. ஸோ அப்படியே சர்ன்னு கிராஜுவலாக வந்து இறங்கிடும். அதனால் நீங்கள் கேமிங்க்கு தான் இம்பார்ட்டன்ஸு, ஒர்க்கு இம்பார்ட்டன்ஸ்னால் நீங்கள் வந்து சார்ஜரை கையோடு வச்சு சுற்றின்னு தான் இருக்கணும். நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணால் இல்லை, இப்போ கேமிங் லேப்டாப் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணால் தான் அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து கிடைக்கும். அதனால் சார்ஜர் வச்சுட்டு தான் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் இப்போ இந்த டர்போ மோடு அது மாதிரி நிறைய இது இருக்குது. அது வந்து அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து சார்ஜர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வேறு என்ன கான்ஸ்னால், இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து நான் கண்டுபிடிச்சதுலேருந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன். என்னென்னா, இதில் வந்து இந்த 4K இல்லை 1080pயில் வந்து நான் வந்து யூடியூப்பில் படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எப்படி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அப்போ என்ன பார்த்தோன்னா, இப்போ நான் வந்து படம் அப்படியே ப்ளே பண்ணி விட்டேன்னா பிரச்சனை இல்லை, அது பாட்டு ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஆனால் படத்தை வந்து நான் தெரியாமல் இந்த 10 செகண்ட் 30 செகண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு தலைவர் வந்து ஸ்டக் ஆகிடுறாரு. அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுது ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட் வந்து வடிவேல் எப்படி அப்படியே நிற்பாரோ அந்த சந்திரமுகி படத்தில், அதே மாதிரி வந்து ஹேங் ஆகிடும். ஹேங் ஆகிட்டு திருப்பி நம்ம வெளியே வரலாம். வெளியே வந்து திருப்பி உள்ளே போனாலும் ஸ்க்ரோல் பட்டன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி படம் பார்த்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் ஹேங் ஆகுது. அது எதனாலன்னு சொல்லிட்டு தெரியல. நானும் வந்து ரெடிட்டில் வந்து இது மாதிரி ஹேங் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு நிறைய பேர் வந்து என் லேப்டாப் ஹேங் ஆகுது, என் லேப்டாப் ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து ரெடிட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது தெரிஞ்சு அசூஸ் வந்து இது மாதிரி ஹேங் ஆகிற இஷ்யூலாம் இருக்குது போல். அதுவும் படம் பார்த்தா கேம் ஆனால் ஹேங் ஆகலை, ரெண்டரிங்கு இந்த விஎஃப்எக்ஸ் எடிட் பண்ணும்போது இல்லைனா பிளெண்டர் யூஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து ஹேங் ஆகலை. ஆனால் இது மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு 1080p படம் பார்த்தா ஹேங் ஆகிடுது. அதுவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது. இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க எதனா அப்டேட் அவங்கள விடுவாங்களா என்னன்னு தெரியல. இதில் இந்த 3 பிரச்சனை மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நினச்சிருந்தேன். 4ஆவதாக ஒருத்தவங்க தான். அது யாருன்னு பார்த்தா, நான் DaVinci Resolve வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எடிட்டிங்காக. எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கிராஷ் ஆகி வெளியே வந்துருச்சு. ஏதோ ஒரு மைனர் பக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போகிறேன். உள்ளே போல் இது மாதிரி ஒரு பாப்பப் வந்து சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் சொல்லிட்டு ஒரு பாப்பப் வந்துச்சு. அந்த பாப்பப்போட ஸ்க்ரீன்ஷாட் கூட போடுறேன். அதனால் இந்த பிரச்சனையும் இதில் வந்து இருக்குது. இதை நைட்டோட நைட்டாக வெட்டி எடுத்ததுனால இதையும் வந்து இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஆனால் இந்த பிரச்சனையும் இந்த லேப்டாப்பில் இருக்குது. அசூஸ் நீங்கள் எதாவது பண்ணுங்கள் இந்த லேப்டாப்புக்கு, உங்களுக்கு டேக் கூட பண்ணி விடுறேன். சில பேர்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, சில பேர்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, சில பேர்லாம் 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அசூஸ் டஃப் G16க்கு ஸ்டிக்ஸு போட்டிருக்காங்க. இது வந்து ஐபிஎஸ் பேனல்னால, இது வந்து ஐபிஎஸ் பேனல்னால நைட்டில் நீங்கள் வந்து எதனா படம் பார்க்குறீங்க, எதனா பண்ணுறீங்க, ஒர்க்கு எடிட்டிங் கூட ஓகேவா சொன்னீங்கன்னா அதில் வந்து உங்களால் ஃபுல் பிளாக் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஐபிஎஸ் பேனல்னால அந்த பேக் லைட்டோட ஒயிட் ஷேடோ வந்து உங்களுக்கு தெரியும் பேக்கில். அதனால் ஃபுல் பிளாக் வந்து இதில் வராது. நீங்கள் அப்படி ஃபுல் பிளாக் டிஸ்பிளே வேணும்னா இன்னும் நீங்கள் பட்ஜெட் புஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எவ்வளோனா ஒரு 1 lakh 2 lakh வரைக்கும் தாண்டி போகும். இது எவ்வளோ இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த அடுத்த மாடல் அசூஸ் ஜைஃப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அசூஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அதில் வாங்கினீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 16 to 18 இன்ச்சு இல்லைனா 14 to 16 இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்து உங்களுக்கு OLED வந்து டிஸ்பிளே கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபுல் பிளாக் அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு லைட் சென்சரும் ஆஃப் பண்ணி அங்கே பிளாக் கொடுக்கும். அதுதான் OLED AMOLED அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இதில் ஃபுல் பிளாக் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. பிளாக்கில் இருக்க ஒயிட் லைட் வந்து அப்படியே தெரியும். இந்த 3 இஷ்யூ வந்து இப்போதைக்கு நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிஸ்பிளே கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பார்க்கும்போது ஹேங் ஆகிறது தான் கடுப்பாகுது. அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஹேங் ஆகாமல் இருந்தால் அது போதும் எனக்கு. ஆனால் இவ்வளோ கொடுத்து இந்த இப்படி ஹேங் ஆகும் போது லைட்டாக இல்லை, ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட ஸ்டோரேஜ் மட்டும் நான் வந்து அப்கிரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். 1 TBயில் வந்து பாதி வந்து அதுவே எடுத்துக்கிறதுனால 400 கிட்ட வந்து நான் ஓஎஸ்கே கொடுத்துட்டேன். மீதி 528 மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. ஏன்னா ஓஎஸ் வந்து அப்பப்போ அதிகமாக எடுத்துக்குது, சில நேரத்தில் கம்மியாக எடுக்குது, சில நேரத்தில் அவள் டச் அவுட் ஆகிட்டே இருக்குது. அதனால் நீ எவ்வளோனா எடு, இதுக்குள்ளே எடுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து எடுத்து கொடுத்துட்டேன்.
அதனால் இப்போ என்கிட்ட 500 GB தான் இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஸ்டோரேஜ் மட்டும் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு பின்னாடி தான் மேட்ரே இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜாக இருக்கட்டும், ரேமாக இருக்கட்டும். இதில் வந்து அப் டு எவ்வளோ நீங்கள் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வந்து அப்கிரேட் பண்ணலான்னா, இப்போ நான் வாங்கியதில் வந்து 32 1 TB கொடுத்துருக்கான்னு சொன்னால், இதில் அப் டு 4 GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் 64 GB ரேம் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த அப்கிரேட் குவாலிட்டிலாம் இந்த ஸ்பெக் லேப்டாப்பில் இருக்குது. அப்புறம் ஃபைனல் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை வந்து இம்போர்ட் பண்ணி தான் வாங்கினேன். தெரிஞ்ச அண்ணா மூலமாக, அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து வந்தாங்க. அதனால் அவர் மூலயமா வந்து வாங்கி கொடுத்தாரு அவர். இதோட ப்ரைஸ் இங்கே வந்து இந்த மாடலே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து 275HX i9 ப்ராசஸரோட இன்டெல் i9 ப்ராசஸர் 275HX 5070 Tiயோட ப்ரைஸ் வந்து 1 lakh. சும்மா அவங்கெல்லாம் வரும், நான் தேடும்போது வராது. வந்துருச்சு, திட்டலாம் வருது. இப்போ அதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,60,000, அது 10 ரூபா கம்மி. அது வந்து அந்த 275HX 5070 Ti இந்த லேப்டாப் வந்து இந்த ப்ரைஸு. இப்போ நான் வாங்கின லேப்டாப்போட ஃபாரின் அமௌண்ட்டை இங்கே கேல்குலேட் பண்ணால் எவ்வளோன்னா, ஃபாரினில் வந்து அபுதாபியில் வாங்கினது, அங்கே வந்து ஃபாரினில் எவ்வளோன்னா அபுதாபியில் வந்து 8,099 dirhams வந்து இங்கே கேல்குலேட் பண்ணி பார்த்தா 1,93,000 வந்து ஆச்சு. அவங்க ஃபாரின்லேருந்து அவங்களே வந்து பர்சனல் யூஸ் லேப்டாப்னு சொல்லிட்டு வந்ததுனால கஸ்டம் வந்து நான் கட்டல. பர்சனல் யூஸ் லேப்டாப்னால அன்பாக்ஸ் பண்ணி தான் எடுத்து வந்தாங்க. அவரோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்தேன். அதனால் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த லேப்டாப் வாங்கினேன். 5070 Ti, அதுவும் 12 GB VRAMன்றதுனால இந்த ஸ்பெக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கிறதால வாங்கிட்டேன். இது 1 ஸ்டெப் டவுன் தான் 275HXோட நீங்கள் கம்பேர் பண்ணால். எதனால் அது i9, இது i7, ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. குளோபல் வாரண்டி இருக்கிறதுனால நான் வந்து அசூஸில் ஆப்லேயே வந்து வாரண்டி க்ளைம் பண்ணிக்கிட்டேன் 1 வருஷத்துக்கு. அதை எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம், நீங்கள் 3 வருஷம் வரைக்கும். அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை பே பண்ணிங்கன்னா அந்த வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்டு தான் நான் வாங்கினேன். இந்த அமௌண்ட் நான் இந்த லேப்டாப்பே வந்து நான் இங்கே வாங்கியிருந்தேன்னா ஒரு 2,40,000 வரைக்கும் வந்திருக்கும். ஏன்னா இந்த ஜிபியூனால் 5070 Tiலாம் நீங்கள் 4070 போகணுன்னு நினச்சாலே அதுக்கு வந்து நீங்கள் 1,99,000 வந்துடும். அதுவும் இந்த ப்ராசஸ்லாம் கிடைக்காது. அது வேறு ஒரு ப்ராசஸர் Ryzen 9ல் 8940HX வந்து அந்த ப்ராசஸர் கிடைக்கும். இல்லைனா 13980HX i9 தான் அந்த ப்ராசஸர் கிடைக்கும். அது கொடுத்து உங்களுக்கு 4070ல் 8 GB VRAMோட கொடுப்பாங்க. அந்த லேப்டாப்பே உங்களுக்கு வந்து 199 வரைக்கும் வந்துடும். அந்த சேலில் கூட, அமேசான் சேலில் கூட அந்த ப்ரைஸில் தான் கொடுத்தாங்க. அதுக்கு மேலே அதனால் இப்போ வந்து ஒரு 50,000 வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் அபுதாபிலே வந்து ஆர்டர் போட்டு ஆப்பில் ஆர்டர் போட்டு வாங்கி அவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க பத்திரமா. இதனால் இந்த லேப்டாப் வந்து நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லேப்டாப்பே வந்து ஒரு 1,20,000 வைக்க ரேஞ்ச் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுவே அதிகம் தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இதை வந்து நான் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம். ஏன்னா அந்த கிளாஸுக்கு போகிறதுனால எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவைப்படுது, விஎஃப்எக்ஸ் கோர்ஸுக்கு. மற்றபடி நானும் லேப்டாப் வாங்கியிருக்க மாட்டேன். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு அருமையான டெஸ்க்டாப்பே வந்து ரெடி பண்ணலாம். அது 1,25,000 வந்து நீங்கள் இந்த ஸ்பெக்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால் இவ்வளோ கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவசியம் இல்லை. அதுவும் இது வெயிட் பார்த்திங்கன்னா 2 kg 600 grams வந்து இருக்கும் லேப்டாப் வெயிட் மட்டும். நீங்கள் சார்ஜரோடு சேர்த்திங்கன்னா 3 kg 100 grams வரும். இது வெயிட் வந்து நான் அங்கேருந்து ஊர்லேருந்து தூக்கிட்டு வரும்போது தான் என்ன எவ்வளோ வெயிட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அதோட வெயிட்டையே ஃபீல் பண்ணேன். அதனால் இந்த பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குது, வெயிட் பிரச்சனை. அதுக்காகவே நீங்கள் நல்லா சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அதனால் இது தான் இந்த ஸ்பெக்ஸு, இதோட டீட்டெயில்ஸு, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் வாங்குகிறோன்னு நினச்சிங்கன்னா இந்த 255HX வாங்காதீங்க. 275HXல வேறு எதனா ப்ராசஸர் கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா 275ல் வாங்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா 260 ஆகிடும். அதுக்கு நீங்கள் வேறு எதனா ப்ராசஸர் கூட ட்ரை பண்ணுங்கள். 12 GB ரேம் இருக்க மாதிரி, RAM இருக்க மாதிரி எதனா ஒரு ப்ராசஸர் வாங்கிக்கோங்க.
வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுவே இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. பார்ட் 1 பார்ட் 2 போட்டுலாம் பார்க்குறேன். தேங்க்யூ. பை.